ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 சிஎஸ்கே மற்றும் எல்எஸ்ஜி விளையாண்ட மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த மேட்சோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விளையாண்ட மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் நடந்தது. இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பிடிச்சாங்க. ஓப்பனிங்கில் அஜங்கியா ரஹானே மற்றும் ரச்சின் ரவீந்திரா உள்ளே வந்தாங்க. அஜங்கியா ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பெருசாக அமையலை. ரச்சின் ரவீந்திரா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிட்டு மோஷின் கான் ஓவரில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 1 டவுனில் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தார். ருத்ராஜ் கெய்க்வாட்டும் அஜங்கியா ரஹானே ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா 13 பாலில் 17 ரன் அடிச்சுட்டு யஷ் தாக்கூர் பாலில் கேஎல் ராகுல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா உள்ளே வருவார். அப்து ஆர்டராக இந்த மேட்ச்சில் இறங்கியிருக்காரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா அஜங்கியா ரஹானே கூட நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சார். அஜங்கியா ரஹானே பார்த்திங்கன்னா 24 பால் பிடிச்சிட்டு 36 ரன் அடித்த நிலமையில் குர்னால் பாண்டியா ஓவரில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். 5 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர்கள் விளாசியிருந்தார். 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டு கொடுத்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. பெரிய ஸ்கோர் அவங்களால அடிக்க முடியல. பவர் பிளேலே அடிக்க முடியல. பவர் பிளே கிராஸ் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்கோருக்கு போக முடியல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 150+ தான் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட்டு 2 ஓவருக்கு முன்னாடி வரைக்கும். ரவீந்திர ஜடேஜா மற்றும் சிவம் துபே வந்தார். அஜங்கியா ரஹானே அவுட் ஆனதுக்கப்புறம் சிவம் துபேவும் பெருசாக ஸ்கோர் பண்ணல. 8 பாலுக்கு 3 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். ஒரு ரெண்டில் ரவீந்திர ஜடேஜா சூப்பராக விளாண்டுருந்தார். 40 பால் பிடிச்சி 57 ரன் அடித்து கொடுத்தாரு. அவர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் களத்தில் இருந்தார். 5 4 மற்றும் 1 6 விளாசி இருந்தார். சிவம் துபேக்கு அப்புறம் ரிஷ்வி வந்தார். ரிஷ்வி 1 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மொயின் அலி கொஞ்சம் நேரம் ஜடேஜாவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 20 பால் பிடிச்சி 30 ரன் அடித்தார். 3 சிக்ஸர்கள் அடித்தார். 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டு கொடுத்தாரு. அந்த 3 சிக்ஸர்களும் பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் ஓவரில் ஹாட்ரிக் சிக்ஸாக அடித்தார். அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். ரவி பிஷ்னாய் பாலில் ஆயுஷ் பதோனிகிட்ட கேட்ச் கொடுத்து. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி வந்தார். எம்எஸ் தோனி எப்பவும் போல் கடைசி 2 ஓவரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டு கொடுத்தாரு. 9 பால் ஃபேஸ் பண்ணி 28 ரன் அடித்தார். 3 4கள் மற்றும் 2 சிக்ஸர்கள் விளாசினார். 311 ஸ்ட்ரைக் ரேட்டில் எம்எஸ் தோனி விளையாண்டு கொடுத்துட்டு போனார். ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் எம்எஸ் தோனி விளையாண்டு 150+ தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில் 176 அடிச்சு கொடுத்தாங்க 20 ஓவர் முடிவில். 6 விக்கெட் இழப்பில். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா 176 ரன் அடிச்சிருந்தாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா மேட் ஹென்ரி இந்த மேட்ச்சில் டெபியூட் பண்ணார். 3 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்தாரு. பட் விக்கெட் எதுவும் எடுக்கல. மோஷின் கான் யஷ் தாக்கூர் தலா 2 விக்கெட் தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. குர்னால் பாண்டியா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ரவி பிஷ்னாய் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 177 ரன் டார்கெட்டாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களே பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் சூப்பராக விளாண்டாங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா 130+ பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. 134 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு. சூப்பராக விளையாண்டாங்க 2 பேரும். எல்லா பவுலர்ஸையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நேக்காக பார்த்து விளாண்டாங்க. விக்கெட்டை பறி கொடுக்காமல் நல்லா ரொட்டேட்டும் பண்ணாங்க. பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸும் விளாசினாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக்கு 50 கிராஸ் பண்ணார். 43 பாலில் 54 ரன் அடித்தார். 5 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர்கள் விளாசிருந்தார். அப்புறம் கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா அவரும் 53 பால் பிடிச்சி 82 ரன் ஸ்கோர் பண்ணார். 9 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்கள் விளாசிருந்தார். 154 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டு கொடுத்தாரு. மேட்ச் ஃபினிஷ் பண்ணிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தனால பார்த்திங்கன்னா மதிஷா பத்திரான ஓவரில் ஒரு ஷாட் அடிப்பார் பாயிண்ட் திசையில். அதை பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா டைவ் அடித்து 1 ஹேண்டில் பிடிப்பார். ஒரு டெரிஃபிக் கேட்சாக இருந்தது. நம்பவே முடியல கேஎல் ராகுல்னால அந்த கேட்சை அவர் பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் விளாண்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க. 1 ஓவர் மீதமுள்ள நிலைமையிலே 19 ஓவர்லேயே 180 ரன் அடிச்சிட்டாங்க 2 விக்கெட் இழப்பில். நிக்கோலஸ் பூரான் 23 ரன்னும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 8 ரன் அடித்தாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர் 3 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கல. தேஷ்பாண்டே விக்கெட் எடுக்கல. 4 ஓவர் போட்டு 42 ரன் கொடுத்தாரு. மதிஷா பத்திரானா 1 விக்கெட்டும் முஸ்தபிஷுர் ரஹ்மான் 1 விக்கெட்டும் மட்டும் எடுத்தாங்க. மற்றபடி யாருமே விக்கெட் எடுக்கல. இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். நல்லா 176 சேஸ் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கேஎல் ராகுல் கொடுக்கப்பட்டது. 53 பாலில் 82 ரன் அடித்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலமாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க விளையாண்ட 7 மேட்ச்சில்.
அவங்க பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து 5வது இடத்துல வந்திருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5வது இடத்துல வந்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் லாஸ் ஆனாலும் அதே இடத்துல தான் வந்திருக்காங்க, 3வது இடத்துல. 7 மேட்ச்சுக்கு 4 மேட்ச் ஜெயிச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.